ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். வெஜ் ஆம்லேட் செய்ய போகிறோம். ஆம்லேட்னால் எப்போவுமே முட்டையை ஊற்றி தான் செய்வோம். ஸோ இது முட்டை இல்லாதவன் வெஜிடேரியனில் ஆம்லேட் மாதிரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வெஜ் ஆம்லேட் செய்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயத்தை நல்லா ரொம்பவுமே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப பெரிய பீஸாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வீடுகள் எல்லாமே புரட்டாசி மாதம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை சாய்பாபாக்குன்னு சொல்லி மோஸ்ட்லி நான்வெஜ்ஜோ இல்லை எக்கோ சேர்த்திக்க மாட்டோம். அது மாதிரி டைம்லலாம் இந்த வெஜ் ஆம்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இருந்தாலும் எக்கோட டேஸ்ட்டை அப்படியே கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த வெஜ் ஆம்லேட் எக் ஆம்லேட்க்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆம்லேட்டில் பச்சை மிளகாய் சேர்த்துறது பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 2 கூட சேர்த்திக்கலாம். நான் இங்கே மிளகாத்தூள் சேர்த்துவேன். அது ஆப்ஷனல் தான். அது வேணாம் அப்படிங்கிறவங்க 2 பச்சை மிளகாய் இல்லை 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் கடலை மாவு சேர்த்திக்கலாம். கடலை மாவு தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அதில் கட்டி எதுவும் பெரிய கட்டிகள் இல்லாமல் நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்க போகிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கடலை மாவோடு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அண்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்க போகிறோம். அந்த முட்டையில் வர்ற அந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த தயிரை சேர்த்திக்கிறோம். இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பிசைஞ்சுக்கோங்க. நடுவில் எந்த பெரிய கட்டியோ இல்லை மாவுகளோ கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். வீட்டில் விஸ்க் இருக்குது அப்படிங்கிறவங்க அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக இருக்கணும். கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போ வாங்க வெஜ் ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம். ஒரு நான்ஸ்டிக் தவா ஆர் பேன் அடுப்பில் வச்சு ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கலக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவு கலவையை எடுத்து சேர்த்திக்கலாம். நல்லா ஆம்லேட் அளவுக்கு ஒரு ஷேப்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போடலாம். பாருங்கள், நல்லா ஆம்லேட் அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. இதே போல் மற்றது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையுமே ஆம்லேட் சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான வெஜிடேரியன் ஆம்லேட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.